அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்புங்க, மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசியில் நடைபெறக்கூடிய 4 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை, சதுர் கிரக யோகம் என்று அழைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த நிகழ்வு, அதாவது ராகு, சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானத்தில் நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சிட்டாருங்க. அடுத்ததான் அந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி புதன் பகவானும், அடுத்ததான் அந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவானும் பெயர்ச்சி அடைய உள்ளார்கள். இந்த ராகு பகவான் ஆல்ரெடி உங்களுடைய அந்த மீன ராசியில் தான் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு. ஸோ இந்த 4 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புத நிகழ்வுகளை கொடுக்க போதுங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எல்லா விஷயத்திலும் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய நபர்கள், பார்த்து செய்கிறங்க. எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக நடக்கணும். அப்போ பர்ஃபெக்டாக நடக்கணும்னா அதில் எந்த ஒரு விதத்துலையும் தவறு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே ரொம்ப பொறுமையாகவும் நிதானத்தோடும் செயல்படக்கூடிய நபர்கள். எல்லாமே பார்த்து தான் பண்ணுறாங்க. ரொம்ப தைரியமாக பண்ணுறேன், எந்த விஷயத்தை இப்படி பிளான் பண்ணி பண்ணோம்னா இதுதான் ரிசல்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணக்கூடிய நபர்கள். ஆனால் எல்லாத்தையுமே கரெக்டாக தாங்க பண்ணுறாங்க. எந்த இடத்துல நான் தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரிய மாட்டேன். ஏன்னா செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்து தான் பண்ணுறேன், ஆனால் ஏன் பிரச்சனையாக நடக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க. எனக்கு மட்டும் எங்கேருந்து தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குதே தெரியல. அதாவது எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறேன். என்னுடைய அட்வைஸ் கேட்டவங்களாம் இன்றைக்கி நல்லா பரவாயில்லைங்க, உங்களால் தான் இன்றைக்கி நான் இந்த நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு சில விஷயத்தை தெளிவாக உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். உங்களால் அட்வைஸ் கேட்டவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கா? நான் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ண நான் இன்றைக்கி அதே நிலையில் தான் இருக்கேன். எல்லாருமே அதை கேட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு போயிடறாங்க. ஆனால் போனதுக்கு அப்புறமா என்னை பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது என்னை ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க எல்லாருமே. அதாவது எங்கேருந்து தான் எனக்குன்னு எதிரிகள் உருவாக்குறாங்கன்னே தெரியலைங்க. அந்தளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துகிட்டே இருக்குது. யாருக்குமே எல்லளவும் துரோகம் செய்யாத எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே எதிரிகளாக மாறிக்கிட்டாங்களோ, இல்லை நமக்கு மட்டும்தான் அப்படி தோணுதாங்கிற மாதிரி சில யோசனைகள். நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை மட்டும்தாங்க பார்த்துட்ருக்கேன். ஆனால் எனக்கு சம்மந்தமே இல்லாத நான் பண்ணுற சின்ன வேலைகள் கூட எனக்கு எதிர்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் சும்மா இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விதத்தில் என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க, கெடுதல் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய நாள் இதை நினச்சி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுங்க. மற்றவங்கள மாதிரி நம்மளால் சகஜமாக இருக்கவே முடியலைங்க. சரியாக தூக்கம் கூட வரதில்லைங்க. ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, எதனால் இந்த மாதிரி எல்லாருமே என்னை எதிரியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, எனக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நான் கஷ்டப்பட்டு தாங்க கடினமாக உழைக்கிறேங்க. ரொம்ப, அதாவது மற்றவங்க உழைக்கிறதோட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுமே எந்த ஒரு பலன் அப்படிங்கிறதே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், 10 ரூபா கூட கையிலேயே நிற்க மாட்டேங்குதுங்க. வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது, அந்த கடனுக்கு வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி கட்டுற மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்குது. இந்த கடன் எல்லாம் சுத்தமாக அடைஞ்சது அப்படின்னா இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை யாராலுமே வாழ முடியாது. அந்தளவுக்கு எனக்கு இந்த கடனால் சில பிரச்சனைகள் நிம்மதி இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. வாழ்க்கை சூழ்நிலையை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைபடுறதுக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அடி விழுந்தால் பரவாயில்லைங்க, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது அதில் மிகப்பெரிய அடியாக விழுந்துக்கிட்டே இருக்குது. நிறைய தடைகள், உறவினர்கள் மூலமாக சில பகைகள் அப்படிங்கிறது, சொந்த பந்தங்களே என்னை எதிரியை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. யாருமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. கூட இருக்கிறவங்க, அதே மாதிரி என்னை பெற்றவங்களாம் சரி, என்னை கட்டின மனைவியாக இருக்கட்டும், பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருமே என்னை ஒரு விதமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீ ஏன் இப்படி இருக்கிற, எதனால் உனக்கு என்ன எல்லாமே எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுற, எல்லாமே உனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையில் நீ இறங்கி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம செய்த சில விஷயங்கள் ஏதோ தவறு நடந்துருச்சுங்க. ஆனால் அதையவே அந்த தவறுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது, எதனால் இந்த முயற்சி, யாருக்காக இந்த முயற்சி எடுத்தோம், யாருக்காக இந்த கஷ்டப்படுறோம், அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம எங்கே தான் போகிறது அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் நிறைய பார்த்தாச்சுங்க. இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக மாறும். வருமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 10ஆம் இடம், அந்த இடத்துல சுக்கிர பகவானுடைய உச்ச நிலைங்க. அடுத்ததாக அந்த சூரிய பகவானுடைய பெயர்ச்சிங்க.
அதுக்கு அடுத்ததாக அந்த புதன் பகவானுடைய பயிற்சி, நீச்ச கிரகம் என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி அடைகிறாங்க. ஆல்ரெடி ராகு பகவான் அதே இடத்துல இருக்கிறார். ஸோ எவ்வளோ தடைகள் இருந்தாலுமே அந்த தடைகளை மீறி வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நல்ல பலன் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் இந்த ராகுவால் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருந்ததுங்க. எல்லாம் கை கெட்டுனது வாய் கெட்டல. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க. ஆனால் 10 ரூபா கூட வீட்டுக்கு மீதி கொண்டு வர முடியல. போயிட்டு அங்கேருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எல்லா பணமும் செலவாயிடுது. ஒரு ரூபா கூட மீதி எடுத்துகிட்டு வந்து வச்சு சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு சூழ்நிலையே இல்லைங்க. வரவுக்கு மீறின செலவாக இருக்குது. 10 ரூபா சம்பாரித்தா 20 ரூபா செலவாயிட்ருக்கு. அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்குங்க. ஸோ இந்த வருமானத்தை பெருக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணி வச்சுருக்கேன். பட் இந்த காலகட்டங்களில் எனக்கு கரெக்டான விதத்தில் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை பார்த்துருவோன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டம். உங்களுடைய நிர்வாக திறமையும் உங்களுடைய புத்திசாலித்தனம், அதாவது உங்களுடைய ராசிநாதன் நீச்ச கிரகமாக அமைஞ்சிருக்காருங்க. இதுவே ஒரு நீச்சபங்க ராஜயோகம் என்று அழைக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆல்ரெடி சுக்கிரன் அதாவது உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு யோகம். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல விதமான ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற தொழிலில் கண்டிப்பாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சியோ இல்லது புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களோ அல்லது அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் ஒரு பொன்னான காலகட்டங்கள். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்குங்க. புதுசாக ஜாபுக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு, புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போது. அடுத்ததாக ஒரு தொழில், அதாவது அரசு துறையில் இருக்கிறவங்க வேறு ஒரு இடத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபரோ அல்லது ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டங்கள் அதிகபட்சம் இந்த மார்ச் மாத காலகட்டங்கள்லேயே உங்களுக்கு ப்ரொமோஷனுன்னு கூடிய ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிர பகவான். திருமணம் சம்மந்தப்பட்டதோ அல்லது காதல் சம்மந்தப்பட்ட திருமணத்துக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ காதல் திருமணம் கை கொடுங்க. ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை, திருமணம் அப்படிங்கிறது கல்யாணம் வரைக்கும் போயிட்டு நின்றுச்சுங்க. ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு மேரேஜ் பண்ணியிருந்தேன், அது நான் நினச்சபடி அமையலை, அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஸோ புதுசாக ஒரு மேரேஜ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இது சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல யோகம். மறுபடியும் அந்த மாதிரி ஒரு தவறுகள் அப்படிங்கிறது உங்கள் காலத்தில் கட்டாயம் நடக்காதுங்க. காதல் சம்மந்தப்பட்ட திருமணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கொடுங்க. நீண்ட நாள் திருமண தடை அப்படிங்கிறது விலகும். குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. ரொம்ப நாளாக இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. எந்த விசேஷத்துக்கும் போக முடியல, போகிற இடத்துலலாம் ஒரு குறையாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எந்த இடத்துலையும் என்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியலைங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில் எல்லாருமே ஏளனமாக பேசுகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குழந்தை சம்மந்தப்பட்ட யோகமும் வீட்டில் நல்ல ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீரும். எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும். நம்மளையவே எல்லாத்தையுமே குறை சொல்கிறாங்களே, இவங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டுருக்கோன்னா நம்மளையே இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, எதனால் இந்த மாதிரி சண்டை போடுறாங்க, நம்ம நிலை என்ன அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஓகே, அவங்க எனக்கு ஆறுதல் சொல்லலான்னு பரவாயில்ல, என்னை எதுவும் திட்டாமல் இருந்தாங்கன்னாவே போதுங்க, அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் இருக்கேன். ஸோ 2 பேர்த்துக்குமே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகக்கூடிய காலமாக இருக்குங்க. உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சு உங்களுக்கு ஒரு பக்க பலமாக உங்களுடைய துணைவியார் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அரவணைப்பு, கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்க போதுங்க. வீடு கட்டணும், வண்டி வாகனங்கள் வாங்கணுங்க, ஸோ ஒரு புதிய சொத்துக்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நின்று போன வீட்டு வேலைகள் அப்படிங்கிறது துவங்கக்கூடிய காலமாக இருக்க போது. புதுசாக வீடு கட்டுவதற்கான யோகத்தையும் இது கட்டாயம் உருவாக்கும். வண்டி வாகனங்களுக்கு உண்டான ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க. புதுசாக ஒரு வண்டி, பழைய வண்டி வச்சுருக்கேன், அதை மாற்றிட்டு புது வண்டி வாங்கணும், இல்லை இப்போ ஒரு வண்டி வாகனம் இருக்குதுங்க, அதோட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்குங்க. அதே போல் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை நிறைய பார்த்துட்டேங்க. சட்ட ரீதியாக சில பிரச்சனைகள், அதாவது நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் தீரணுங்க. வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த டைமில் இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் உங்களுக்கு நடக்குங்க. அந்த வம்பு வழக்கு, அந்த கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் நல்ல தீர்ப்பு வாங்கி அந்த தீர்ப்பில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயத்தை உருவாக்கக்கூடிய காலம். ரொம்ப நாளாக கேஸ் உங்களுக்கு எகென்ஸ்டாக போயிட்டுருக்குங்க, ரொம்ப இழுவையாக இருந்தது அப்படின்னா கூட இந்த காலகட்டங்களில் வம்பு வழக்கு சம்மந்தப்பட்டதோ இல்லை கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தக்கூடிய நேரம். அப்படி
ஹெல்த்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணுங்க. எல்லாமே அதாவது சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, சரியாக சாப்பிட்றது இல்லைங்க. இதனால் உடல் ரீதியாக பாதிப்புகள், மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஹெல்த்தில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்க. சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு பெரிய விளைவுகளாக மாற்றி விட்ருவோம். ஏன்னா எல்லா விதத்துலேயும் உங்களுடைய சூழ்நிலைகள் ஆரோக்கியத்தில் நீங்கள் செலுத்தாத கவனங்கள், அதாவது அலட்சியத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாதிப்புகள் வந்திருக்கு. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு கவனம் செலுத்தணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஹெல்த் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியவே வர முடியும். நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், இங்கிலீஷ் மெடிசன்லாம் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன்லேயோ அல்லது மூலிகை சம்மந்தப்பட்ட சில வைத்தியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாகுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. நீட்சபங்க ராஜயோகம் இது வரைக்கும் அந்த அறிவு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அதாவது படிப்பில் சரியாக நாட்டம் செலுத்த முடியல, ஞாபக மறதிகள் அதிகமாக இருக்குது, கல்வியில் ஒரு ஈடுபாடே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றமும், கல்வியில் கொஞ்சம் நல்ல ஈடுபாடுகள், இது வரைக்கும் படித்தா சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்குங்க. நல்ல அதில் கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது கல்வியில் நல்ல முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சிங்கனாலும் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சி வச்சிங்கனாலும் தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.